ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் அனைத்து விக்னேஷ். சொன்ன மாதிரியே ரீசனிங்கும் வந்தாச்சு. நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், உங்ககிட்ட நிறையவே சொல்லியிருப்பேன். லைக் நம்ம ரயில்வேவோ இல்லை எஸ்எஸ்சியோ எதுல ஈஸியா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் ரீசனிங் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், அதிகமான டைப்ஸ் இருக்காது, நிறைய ஷார்ட்கட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த சாப்டரா இருந்தாலும் சரி, அது எந்த சாப்டரா இருந்தாலும் சரி. ஸோ அந்த வரிசையில நான் ரீசனிங்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் என்னோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேவா? லைக் உடனே இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க, கொண்டு வரேன் ரிலாக்ஸ். பிளட் ரிலேஷன் வரும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரும், பசில் பிளான் பண்ணியிருக்கேன், டோன்ட் வரி. ஓகே, லெட் ஸ்டார்ட். அண்ட் இது மட்டும் நான் ரீசனிங்க்கு போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது, சரியா? ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். டெலிகிராம்ல இப்போ ரீசெண்டாக கூட ஷேர் பண்ணேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் ஏதோ ஃபுல்லாக மேக்ஸ் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க, ரீசனிங்லையும் நான் நிறைய பண்ணியிருக்கேன், பெரிய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு. நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க, சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க, இல்ல சம்டைம்ஸ் ஆல்பபெட்ஸும் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாகவும் இருக்கும், தப்பே வராது, அண்ட் சிம்பிளா நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நம்ம கிளாஸ் ஓகேவா? உங்களுக்கு சொல்லவா வேணும், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நீங்க இந்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், இது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஓகேவா? வீடியோ மட்டும் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதோட பிடிஎஃப், கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப் வந்து டெலிகிராம்ல நான் அப்லோட் பண்றேன். ஓகே, லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் ஆப் ஸ்டோர் அண்ட் பிளே ஸ்டோர். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் செக்ஷன்ல போனீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு 440 பிடிஎஃப்ஸ்க்கு மேல இருக்கு. ஓகே, ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க நம்ம கிளாஸஸை ஃபாலோ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரை பொறுத்த வரைக்கும் சில டேர்ம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் உங்களால குயிக்கா ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பேப்பர் பெண்ணே வேண்டாம். நீங்க கொஸ்டின் உங்க பிசியில ஸ்கிரீன்ல தெரிய போகுது இல்லையா, உங்க சிஸ்டம்ல. ஸோ அதை பார்த்து நான் சொல்றேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? சம் டேர்ம்ஸ் இருக்கு, இந்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஆட் நம்பர்ஸ் கேட்பாங்க, ஒற்றை எண்கள் உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஆட் நம்பர்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்? 1, 3, 5, 7, 9, 11 இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. அண்ட் தென் ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவாங்க, இரட்டை எண்கள். இரட்டை எண்கள்னு நம்ம எதை சொல்லுவோம்? 2, 4, 6, 8 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. அண்ட் தென் பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். பகா எண்கள் தெரியுமா? அதாவது ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஒரு நம்பருக்கு 2 காரணிகள் இருக்கும் ஒரு எண்ணுக்கு. எப்படின்னா, ஒன்னு அந்த நம்பர் 1 டேபிள்ஸ்ல போகும் அண்ட் இட் டிவைட்ஸ் இட் செல்ஃப். எப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் சொல்றேன், 5 எடுத்துக்கோங்க. 5 என்ன மாதிரி ஒரு நம்பர்னா, 5 எது இதுல டிவைட் ஆகும் நான் உங்களை கேட்கிறேன்னு வைங்க. 1 டேபிள்ல போகுமா? 1 5s are 5. இன்னொன்னு 5 1s are 5. அதை தான் சொன்னேன், 1 டேபிள்லயும் போகும், அதோட வாய்ப்பாடுலயும் அது போகும். இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் 7 எடுத்துக்கோங்க. 1 7s are 7, ஒன்னாவது வாய்ப்பாடுலயும் போகுது. 7 1s are 7, 7லயும் போகும். 11 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? தென் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், நிறை வர்க்கம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்? லைக் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் நம்ம 4, 16, 9, 25, 36 இது எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் சொல்லலாம் இல்லையா. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36 இப்படி சொல்றோம் இல்லையா. இது எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. பர்ஃபெக்ட் கியூப்ஸ், நிறை கணம். சோ இது என்ன 1 கியூப் என்ன 1,
2 cube என்ன 2 2s are 4, 4 2s are 8. 3 cube என்ன 3 3s are 9, 9 3s are 27. 4 cube என்ன 4 4 16, 16 4s are 64. இது எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்ட் கியூப்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? இது எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எண்டே கிடையாது, இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின்ல இதை கொடுத்துருப்பாங்க, இதை கொடுத்துதான் அதுலதான் ஒன்று ஆன்சர் இருக்க போகுது, கொடுத்த டேட்டால தான் ஒன்று ஆன்சரா இருக்க போது, அதை நம்ம என்னன்னு சூஸ் பண்ணணும் இல்லையா? தட்ஸ். அண்ட் தென் இமீடியட்லி ப்ரீசீடட், உடனடியாக முன் வரும், அதே மாதிரி இமீடியட்லி ஃபாலோ, உடனடியாக பின்வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சீரீஸ் நான் கொண்டு வரேன். $2 சிம்பிள் 5 ஹேஷ்டேக் சரியா, 7 @ then 4 ஈக்குவல் டு சிம்பிள். ஓகே, இப்படி நம்பரும் இருக்கு சிம்பிளும் இருக்கு சரியா. டேட்டால கொடுத்துருவாங்க how many numbers are odd preceded by a symbol. இது மாதிரி ஒரு கொஸ்டின், அதாவது இதில் எத்தனை எண்கள் ஒற்றைப்படை எண் அதன் முன் உடனடியாக முன் வரும் சின்னத்தோடு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதுல நீங்க ஆட் நம்பர் என்னன்னு பார்க்கணும், இமீடியட்லி ப்ரீசீடட்னா அதுக்கு முன்னாடி எதெல்லாம் சிம்பிள் வருதுன்னு பார்க்கணும். எப்படி அப்படியே பார்ப்பீங்க, இது ஆட் இல்ல, இது ஆட் இல்ல, இது ஆட் நம்பர், இது முன்னாடி சிம்பிள் வருது அப்போ 1. தென் அப்படியே வருவீங்க, இது ஆட் நம்பர், இது முன்னாடி சிம்பிள் வருது 2, இது ஈவன் நம்பர். ஸோ ஆன்சர் என்ன 2. அவ்வளவுதான். இதுதான் இமீடியட்லி ப்ரீசீடட், உடனடியாக முன் வரும். அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு உடனடியா முன்ன என்ன இருக்குங்கிறத நீங்க கவனிச்சா போதும். சரி, அதே மாதிரி உடனடியாக பின்வரும்னா என்ன அர்த்தம்? இப்ப அதே ஆட் நம்பர் ஃபாலோட் பை எ சிம்பிள், ஒரு ஒற்றைப்படை எண் அதன் பின் சின்னம் வர வேண்டும் அப்படின்னு கொஸ்டின்ல இருக்குன்னா அப்படியே பார்ப்பீங்க, ஆடா பின்னாடி சிம்பிள் இருக்கா, சோ 1, ஆட் பின்னாடி சிம்பிள் இருக்கு 2, சோ இதோட ஆன்சர் என்ன 2. இதுதான் இமீடியட்லி ப்ரீசீடட், இமீடியட்லி ஃபாலோ, உடனடியாக முன்வரும், உடனடியாக பின்வரும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். உங்களுக்கே தெரியும்ல, உயிரெழுத்துக்கள் மற்றும் எழுத்துக்கள். சோ நம்ம ஆல்பபெட்ஸ் இருக்கு ஏல இருந்து Z வரைக்கும் இல்லையா, ABCD. சோ இதுல நம்ம வவல்ஸ்ன்னு சொல்றது இதுதான், அதுல வரக்கூடிய AEIOU இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம வவல்ஸ் கேட்டகரியில சேர்ப்போம். இதை தவிர்த்து ஆல்பபெட்ஸ்ல மற்ற எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ்ல வந்துடும், அதாவது B, C, D, F இது இல்லாம, ஓகேவா, Z வரைக்கும் இது இல்லாம, இது இல்லாம ABCDல இது இல்லாம கான்சனன்ட்ஸ். சோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சா போதும், இந்த டைப்ல என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் ஈஸியா நீங்க மேனேஜ் பண்ணலாம். பட் கொஸ்டின் டு கொஸ்டின் டேட்டா வேரி ஆகும். ஸோ அவங்க வந்து ஒரு கொஸ்டின்ல ஒரு மாதிரி கேட்பாங்க, இன்னொரு கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க. ஸோ ஒரு செட்டா இத்தனை பேட்டர்ன் தான் அப்படின்னு நம்மளால இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்துல இதுக்குள்ள எதுலன்னா யூஸ் பண்ணி தான் டேட்டாஸ் வரும். லைக் அப்படியே பேசிக் டு ஹை லெவல் போகும் சரியா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பேசிக் லெவலா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஹை லெவல்ல கம்ப்ளீட் பண்ணும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரெஃபர் டு த ஃபாலோயிங் லெட்டர் சீரீஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின். கீழ்காணும் எழுத்து தொடரை கவனித்து வினாவிற்கு விடையளிக்கும். ஸோ லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க, ரைட்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஃபுல்லா என்ன இருக்கு, லெட்டர்ஸ் தான். சரி, கேள்வியில் என்ன இருக்கு, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் லெட்டர் எல் இன் த சீரீஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இடது முனையிலிருந்து தொடரில் எல் என்ற எழுத்தினிடம் என்ன. லெஃப்ட்ல இருந்து தான் நீங்க கவுண்ட் பண்ணணும், கிளியரா சொல்லியிருக்காங்களா. எல் எந்த பொசிஷன்ல இருக்கு, எத்தனாவது இடத்துல இருக்கு. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5th பொசிஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி. அப்படியே போறோம் ஹை லெவல் கொஸ்டினுக்கு, டோன்ட் வரி. ஓகே, ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் பேப்பர் பண்ணிடலாமே அடிங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன், அதே தான் கீழ்காணும் எழுத்து தொடரை கவனித்து வினாவிற்கு விடையளிக்கும். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. how many letters appear after Q but before E in the given series. கொடுக்கப்பட்ட தொடரில் Qக்கு பிறகு ஆனால் Eக்கு முன் எத்தனை எழுத்துக்கள் வருகின்றன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் Q, Qக்கு அப்புறம் Eக்கு முன்னாடி. ஸோ Qக்கும் Eக்கும் முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். Q எங்க இருக்கு, E எங்க இருக்கு. Q இங்க இருக்கு, E இங்க இருக்கு, நடுவுல வரக்கூடியது 2 லெட்டர்ஸ் தான். ஸோ 2 எங்க, ஆப்ஷன் சி இல்லையா. ஈஸியா இருக்குல்ல. பட் சிம்பிள்ஸும் வரும், அங்க உங்களோட டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, refer to the given number series and answer the questions that follows. All numbers are
single digit numbers only. Counting to be done from left to right only. So conditions follow பண்ணுங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதை பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். கீழ்காணும் எண் தொடரை கவனித்து வினாவிற்கு விடையளிக்கவும். அனைத்து எண்களும் ஓரிலக்க எண்கள் மட்டுமே. இடமிருந்து வலமாக மட்டுமே எண்ணிக்கை செய்யப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, லெட்டர் இல்லாம இது நம்பர். How many such even digits are there, each of which is immediately preceded by an even digit and also immediately followed by an odd digit? இவற்றில் ஒவ்வொன்றும் ஓர் இரட்டை எண்ணிற்கு உடனடியாக முன்னும் ஓர் ஒற்றை எண்ணிற்கு உடனடியாக பின்னும் வரும் எத்தனை இரட்டை இலக்கங்கள் உள்ளன? சோ இதுல கிளியரா ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஈவன் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குங்கிறது கேள்வி. இரட்டைப்படை 2, 4, 6, 8 அந்த மாதிரி ரைட்டு. ஈச் ஆஃப் விச் இஸ், பட் ஆனா கண்டிஷன் என்ன, எல்லா ஈவன் டிஜிட்டையும் நீங்க பண்ணக்கூடாது, கவுண்ட் பண்ணக்கூடாது. இமீடியட்லி ப்ரீசீடட் பை அன் ஈவன் நம்பர், அதாவது ஈவன் நம்பரா நீங்க சூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்பரும் ஈவனா இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபாலோட் பை அன் ஆட் நம்பர், பின்னாடி உள்ள நம்பர் ஆடா இருக்கணும். அப்படி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்டும் லாஸ்டும் சான்ஸே இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடியும் எதுவும் கிடையாது, அதுக்கு பின்னாடியும் எதுவும் கிடையாது. ஸோ கண்டிஷனை ஃபாலோ பண்ணவே பண்ணாது. தென் இது ஈவன், முன்னாடி ஈவன் அப்புறமா ஆட். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஏன்னா ஈவன்லாம் நீங்க பார்க்கணுமே, இதெல்லாம் ஆட். இது ஈவன், முன்னாடி ஈவன் இல்லை, ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இது ஈவன், முன்னாடி ஆட், சாரி இது ஈவன், முன்னாடி ஈவன் இருக்கணும், இல்ல இதுவும் ஃபாலோ பண்ணல. இது ஈவன், முன்னாடி ஒரு ஈவன், பின்னாடி ஒரு ஆட். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ். தென் அடுத்து பாருங்க, கேர்ஃபுல்லா பாருங்க, இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் தான், இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். இது ஈவன் பட் முன்னாடி ஈவன் வரணும், கிடையாது. இது ஈவன், முன்னாடி ஈவன், பின்னாடி ஆட். ஸோ இங்கேயும் வருது. இங்க ஈவன் முன்னாடி ஆட் வருது, இல்ல எனக்கு முன்னாடி ஈவன் வரணும். ஸோ இது ஈவன், முன்னாடி ஈவன் வரணும், கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது. இது ஈவன், முன்னாடி ஈவன் வரணும், கிடையாது. இங்க ஈவன் இருக்கு, இங்க ஈவன் அண்ட் இங்க ஆட். இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ மொத்தம் 1, 2, 3, 4 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கு, மோர் தேன் 3, ஆப்ஷன் ஏ இல்லையா. ஸோ இங்க பாத்தீங்களா, கேர்ஃபுல்லா நீங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஈஸியா இருக்கிற மாதிரியே தெரியும், பட் கண்டிஷன்ஸ் அதிகமாக அதிகமாக நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா, அந்த டென்ஷன்ல ஈஸியா தான் இருக்கும், பட் தப்பு பண்ணிடுவீங்க. எக்ஸாம் முடிச்சு ஆன்சர் கீ வரும்போது இதெல்லாம் தப்பு பண்ணோமா அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கும். நிறைய பேர் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெஃபர் டு த ஃபாலோயிங் லெட்டர் சீரிஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். கீழ்காணும் எழுத்து தொடரை கவனித்து வினாவிற்கு விடையளிக்கும். MRYTO என அப்படியே போகுது இல்லையா, ஃபுல்லா லெட்டர்ஸ் தான். How many vowels are there in the above series? மேற்கண்ட தொடரில் எத்தனை உயிரெழுத்துக்கள் உள்ளன? சோ இதுல vowels மட்டும் கேக்குறாங்க. vowels என்னென்ன, AEIOU சொன்னல, AEIOU. சோ இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. AEIOU காணோம், ஓ இருக்கு. AEIOU, ஏ இருக்கு. AEIOU இருக்கு. வேற எதுவும் இல்ல இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா, டபுள் செக் பண்ணுங்க, தப்பே கிடையாது. AEIOU இல்ல, மொத்தம் இருக்கக்கூடியது 3 தான், ஆப்ஷன் சி. ஓகே, சோ சம்டைம்ஸ் சிம்பிளாவும் வரலாம், காம்ப்ளிகேட்டடாவும் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். அதே தான், கீழ்காணும் எண் தொடரை கவனித்து வினாவிற்கு விடையளிக்கவும். இடமிருந்து வலமாக மட்டுமே எண்ணிக்கை செய்யப்பட வேண்டும். கண்டிஷன்ஸ் பார்க்கலாமா? How many such odd digits are there, each of which is completely preceded by an even digit and also immediately followed by an odd digit? இவற்றில் ஒவ்வொன்றும் ஓர் இரட்டை எண்ணிற்கு உடனடியாக முன்னும் ஓர் ஒற்றை எண்ணிற்கு உடனடியாக பின்னும் வரும் எத்தனை ஒற்றை இலக்கங்கள் உள்ளன? சோ இங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆட் வரணும், நடுவுல ஆட், ஒற்றை இலக்கம் வரணும் இல்லையா. தென் அதுக்கு முன்னாடி ஈவன் இருக்கணும் அண்ட் அதுக்கு அப்புறமா ஆட் இருக்கணும். சோ பாஸ் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு கிளியரா தெரியுது இல்லையா? இதுல எத்தனை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்து இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. சரியா, உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சேம் தான், கவுண்டிங் டு பி டன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இடமிருந்து வலமாக மட்டுமே எண்ணிக்கை செய்யப்பட வேண்டும். தென் கண்டிஷன்ஸ் என்ன, how many such odd digits are there, each of which is immediately preceded by an odd digit and also immediately followed by an even digit? இவற்றில் ஒவ்வொன்றும் ஓர்
ஒற்றை எண்ணிற்கு உடனடியாக முன்னும் ஓர் இரட்டை எண்ணிற்கு உடனடியாக பின்னும் வரும் எத்தனை ஒற்றை இலக்கங்கள் உள்ளன? ரைட், இங்க என்ன ஆட் டிஜிட்ஸ் இருக்கணும். ரைட், முன்னாடியும் ஆட் இருக்கணும், அடுத்துதான் ஈவன் இருக்கும். சரி பாருங்க, எனிவே இதுலயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்முக்கு வேலையே கிடையாது. அடுத்து போங்க, ஆட்ல தான் ஸ்டார்ட்டே பண்ணணும் நீங்க இல்லையா? ஆட் தான் நடுவுல இருக்கணும். ஸோ இதுல எது ஆட் இருக்கு? இங்கதான் ஆடே வருது, இங்கதான் ஆட் ஸ்டார்ட் ஆகுது. பட் முன்னாடி ஆட் இருக்கணும், இதுவும் இல்லை. ஆட் முன்னாடியும் ஆட், பட் இங்க ஈவன் இல்லை, ஸோ இதுவும் இல்லை. இங்க ஆட் இருக்கு, முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன் இருக்கணும், இங்கேயும் இல்லை. ஸோ ஆட் ஒவ்வொன்னா பாருங்க, ஆட் இருக்கு முன்னாடி ஆட், இங்க ஈவன் இல்லை. ஆட் இருக்கு முன்னாடி ஆட் இருக்கு பின்னாடி ஈவன், இது கரெக்ட் இல்லையா? ஏன்னா இது ஆட் நம்பர், முன்னாடி இருக்கிறது ஆட் அண்ட் பின்னாடி இருக்கக்கூடியது ஈவன். ரைட், அடுத்து இங்க வாங்க, ஆட் இருக்கு பட் முன்னாடி ஆட் இல்லை. ஸோ ஆட் நம்பர் முன்னாடி ஆட் நம்பர் பின்னாடி ஈவன் ரெண்டாவது. தென் ஆட் நம்பர் இருக்கு முன்னாடி ஆட் இல்லை, ஆட் நம்பர் இல்லை, ஆட் நம்பர் இருக்கு பட் இங்க இல்லை. ஸோ இங்க ஆட் நம்பர், இங்கேயும் ஆட் நம்பர், இங்க ஈவன் இல்லையா? தென் இங்க இல்லை, இது ஈவன், இது ஈவன், இது ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் வருது, இதுவும் இல்லை. ஸோ ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் வருது, இதுவும் இல்லை. இது ஈவன் நம்பர் முன்னாடி ஆட், ஈவன் நம்பருக்கு நமக்கு வேலையே இல்லை இல்லையா? ஸோ அப்படியே போங்க, இங்கதான் இது ஆட் நம்பர் முன்னாடி ஆட் இல்லை, ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பட் பின்னாடி ஈவன் இல்லை, ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பின்னாடியும் ஆட், இதுவும் இல்லை. ஸோ அவ்வளவுதான். ஸோ 3 இருக்கு, ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஆட் வேணும், முன்னாடியும் ஆட் வேணும், பின்னாடி ஈவன் வேணும். இங்க ஆட் நம்பரே இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இது வராது. ஆட் நம்பர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் ஆட் பின்னாடி ஈவன் இது வராது. ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன் இங்கேயும் கிடையாது. ஆட் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன் இது வரும். அண்ட் ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன், ரைட்? அண்ட் தென் இங்க ஆட் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன், ஸோ இங்கேயும் வராது. ஆட் நம்பர் முன்னாடி ஆட் இல்லை, ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன். தென் ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் நம்பர் வந்துருச்சு, இதுவும் வராது. அண்ட் தென் ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன். அண்ட் தென் ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன். ரெண்டு வருது இல்லையா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன். அண்ட் தென் இங்கேயும் ஆட் நம்பர் முன்னாடி ஆட் பின்னாடி ஈவன். தென் ஆட் நம்பர் ஈவன் கிடையாது, ஆட் நம்பர் ஈவன் கிடையாது, ஈவன் 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 நம்பர் இங்கேயும் ஈவன் வராது, வராது. ஸோ மொத்தம் 4 இருக்கு பாத்தீங்களா? ஆப்ஷன் டி. டபுள் செக் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நம்ம கேர்லெஸ்ஸா ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் ஆனாலும் சில்லி மிஸ்டேக்கா போகும். கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டாபிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். கீழ்காணும் எண் தொடரை கவனித்து வினாவிற்கு விடையளிக்கவும். அனைத்து எண்களும் ஓர் இலக்க எண்கள் மட்டுமே, இடமிருந்து வலமாக மட்டுமே எண்ணிக்கை செய்யப்படும். ஸோ லெஃப்ட் டு ரைட். என்ன கண்டிஷன்? How many such odd numbers are there, each of which is immediately preceded by an even number and also immediately followed by an odd number? இவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு இரட்டை எண்ணிற்கு உடனடியாக முன்னும் ஓர் இரட்டை எண்ணிற்கு உடனடியாக பின்னும் வரும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன? ஸோ இங்க கண்டிஷன் என்னன்னா, ஆட் நம்பர்ஸ் இருக்கணும், முன்னாடி ஈவன் இருக்கணும், பின்னாடி ஆட் இருக்கணும். கவுண்ட் பண்ணுங்க. ஸோ ஆட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட் வந்துருச்சு, முன்னாடி ஈவன் பின்னாடி ஆட் 1. ஆட் வந்துருச்சு, முன்னாடி ஈவன் இருக்கணும் கிடையாது, ஆட் முன்னாடி ஈவன் இருக்கணும் கிடையாது, ஆட் முன்னாடி ஈவன் இருக்கணும் கிடையாது, ஆட் முன்னாடி ஈவன் இருக்கணும் கிடையாது. ஸோ இது ஈவன். ஆட் முன்னாடி ஈவன் இருக்கு, பின்னாடி ஆட் இருக்கு, கரெக்ட். அண்ட் தென் ஆட் முன்னாடி ஈவன் பின்னாடி ஆட், இதுவும் கரெக்ட். அண்ட் தென் ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் இருக்கணும் கிடையாது, இதெல்லாம் ஈவன் ஈவன் ஈவன். ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் இருக்கணும் பின்னாடி ஆட் இருக்கணும், இது கரெக்ட். ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் இருக்கணும் கிடையாது, ஸோ இது ஆட் இல்லை. ஆட் நம்பர் ஈவன் ஈவன், இதுவும் கிடையாது. அண்ட் தென் ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் பின்னாடி ஆட், ஸோ இதுவும் வரும். தென் ஆட் நம்பர் முன்னாடி ஆட் இருக்கணும், சாரி முன்னாடி ஈவன் இருக்கணும், இது கிடையாது. தென் இது வராது, இது வராது. ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் பின்னாடி ஆட் இல்லையா? தென் ஆட் நம்பர் பட் முன்னாடி ஈவன் இல்ல, ஆட் நம்பர் முன்னாடி ஈவன் இல்ல, ஸோ வராது. 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்க இந்த மாதிரி என்னோட டீச்சிங்ல கிளாஸஸ், அதாவது பெய்ட் கிளாஸஸ்
இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி 0 to செலெக்ஷன் லெவல் வரைக்கும் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம பெய்ட் கோர்ஸும் அவைலபிளா இருக்கு. பட் கோர்ஸ்ல கிட்டத்தட்ட 600 வீடியோஸ்க்கு மேல, ஏன்னா அதனா அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ கவுண்ட்டை பத்தி சொல்லவே முடியாது, மினிமம் இது. ஓகேவா? ஸோ ரைட் நோ என்கிட்ட மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் அவைலபிளா இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த நாலேஜும் இதுக்கு முன்னாடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா கோர்ஸ்ல எல்லாமே 0 லெவல். ஸோ இதை பார்த்துட்டு அதை போங்கன்னு இல்லை, அதை நீங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், நான் மட்டுமே எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிறதுனால. தென் கான்செப்சுவல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்டடி டீடைலாக கொடுத்துட்டு தான் சாப்டருக்கு போயிருப்பேன். டேரக்டா எந்த சாப்டரும் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன், டைரக்ட் கொஸ்டின் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், ட்ரிக்ஸ் இருக்கும், அதை உங்களால ஈஸியா லாஜிக்கலா யூஸ் பண்ண முடியும், ஃபார்முலாஸ் இல்லாம. ஓகேவா? மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் இருக்காது. வைட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், பயங்கரமா இருக்கும். கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், 0 to மெயின்ஸ் லெவல் வரைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எதுனாலுமே நீங்க டார்கெட் பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு கோர்ஸ் அப்படின்னு நான் பண்ணல, ஒரு கோர்ஸ்லேயே எல்லா எக்ஸாமோட கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் தனித்தனியான கோர்ஸ் வாங்கணுங்கிற அவசியமும் உங்களுக்கு இல்லை, இந்த ஒன்று போதும். ஸோ லாஸ்ட் 10 years அஃபிஷியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன் கோர்ஸ்ல. நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். பயங்கரமான சேஞ்சஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கோர்ஸ் எப்படி பை பண்ணோம்னா, நம்ம ஆப்ல பெய்டு கோர்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பெய்டு கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிருங்க. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் நான் டீச் பண்ற எல்லாமே வித் 2 years வேலிடிட்டி, ஸ்பெஷல் கூப்பனோட 1500K கிடைக்கும். ஓகேவா? ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட், உங்களால டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னோட வே ஆஃப் டீச்சிங் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே? ஸோ கோர்ஸை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது இந்த மாதிரி ஷோ ஆகும். அதுல வேற நிறைய டெமோ இருக்கும். டெமோ வீடியோஸ் ஒன்ஸ் பாருங்க. டெமோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா கூப்பன் அப்ளை பண்ணுங்க. அண்ட் தென் பை நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆன்லைன் பேமெண்ட் பண்ண உடனே கோர்ஸ் பை பண்ணிடுவீங்க. பை பண்ண கோர்ஸ் மை கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள இருக்கும். அதுல ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு, 1 hour வீடியோ. அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கு. அதே தான் கவுண்டிங் டு பி டன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஓன்லி. ஆல் நம்பர்ஸ் ஆர் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். இடமிருந்து வலமாக மட்டுமே எண்ணிக்கை செய்யப்பட வேண்டும். அனைத்து எண்களும் ஓர் இலக்க எண்கள். How many such numbers are there, each of which is immediately preceded by another number and also immediately followed by a symbol? இவற்றில் ஒவ்வொன்றும் மற்றொரு எண்ணிற்கு உடனடியாக முன்னும் ஒரு குறியீட்டிற்கு உடனடியாக பின்னும் வரும் எத்தனை எண்கள் உள்ளன? கண்டிஷன் என்ன? How many numbers. ஸோ நடுவுல நம்பர் வரணும் இல்லையா? ரைட். முன்னாடி நம்பர் வரணும், இமீடியட்லி ஃபாலோ, பின்னாடி சிம்பிள் வரும். ஸோ நம்பர் சிம்பிள், நம்பர் சிம்பிள் அப்படி வருதான்னு பாருங்க. ஒவ்வொரு டேர்மா பாருங்க, நம்பர் சிம்பிள் வருதா பாருங்க. ஸ்டார்டிங்கே சிம்பிள் இல்ல, நம்பர் சிம்பிள் ஒரு தடவை வருது. நம்பர் சிம்பிளா இல்ல, நம்பர் சிம்பிளா இல்ல. நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் சிம்பிள் 2 தடவை இருக்கு. தென் அப்படியே போங்க, நம்பர் வருதா இல்ல. 2 நம்பர் பக்கத்துல வந்தே ஆகணும் இல்லையா? கண்டிஷன் படி 2 நம்பர் பக்கத்துல வரணும். ஸோ நீங்க ஃபுல்லா கூட செக் பண்ண வேணாம். 2 நம்பர் பக்கத்துல 2 தடவை தான் வருது. ஸோ மற்ற எல்லா இடத்துலயும் சிம்பிள்ஸ் தான் வருது. எனக்கு 2 தான் ஆப்ஷன் ஏ. ஸோ கேள்வி பார்க்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, பட் ஆன்சர் ஈஸியா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சேம் வே, அதே தான், எல்லாம் ஒரு டிஜிட் நம்பர், லெஃப்ட் டு ரைட் கவுண்ட் பண்ணணும். How many such numbers are there, each of which is immediately preceded by a symbol and also immediately followed by another number? அப்போ இவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு குறியீட்டிற்கு உடனடியாக முன்னும் மற்றொரு எண்ணிற்கு உடனடியாக பின்னும் வரும் எத்தனை எண்கள் உள்ளன? ஸோ நம்பர்ஸ் வரணும் நடுவுல இல்லையா? சரி, நம்பர்ஸ் வரட்டும். தென் முன்னாடி சிம்பிள் வரணும், ரைட். அதுக்கப்புறமும் நம்பர்ஸ் வரணும். சிம்பிள் நம்பர், சிம்பிள் பக்கத்துல 2 நம்பர் வரணும். எனிவே அப்படியே பாருங்க, ஈஸியா 2 நம்பர் எங்க பக்கத்துல வருதுன்னு செக் பண்ணீங்கன்னா போதும் இல்லையா? 2 நம்பர் பக்கத்துல வருது, முன்னாடி சிம்பிள் வருதா? எஸ். பக்கத்துல 2 நம்பர் வருதா? 2 நம்பர் வருது, முன்னாடி சிம்பிள் வருது. எஸ், இது ஒரு பாசிபிலிட்டி. 2 நம்பர் முன்னாடி சிம்பிள் வருதா? இல்ல. அவ்வளவுதான், 2 பாசிபிலிட்டி தான். ஆப்ஷன் ஏ. குயிக்கா பார்த்துடலாம் இல்லையா? ஸோ இதான் கோட். இதை பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான். கவுண்டிங் டு பி டன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ், அதெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால நான் விட்டுடுறேன். How many such symbols are there, each of which is immediately preceded by a number and also immediately followed by another symbol? இவற்றில் ஒவ்வொன்றும் ஓர் எண்ணிற்கு உடனடியாக முன்னும் மற்றொரு குறியீட்டிற்கு உடனடியாக பின்னும் வரும் எத்தனை குறியீடுகள் உள்ளன? ஓகே,
சோ இவங்க சொல்றது என்ன, ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ், அப்ப நடுவுல சிம்பிள், ரைட், முன்னாடி நம்பர் ஃபாலோட் பை அனதர் சிம்பிள். அப்போ ரெண்டு சிம்பிள் பக்கத்துல பக்கத்துல வரணும். அது எனக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? பக்கத்துல பக்கத்துல ரெண்டு சிம்பிள் எங்க வருதுன்னு பாருங்க. பக்கத்துல பக்கத்துல எனக்கு ரெண்டு சிம்பிள் வரணும். பக்கத்துல பக்கத்துல ரெண்டு சிம்பிள் இருக்கு, முன்னாடி ஒரு நம்பர் இல்லையா? பக்கத்துல பக்கத்துல ரெண்டு சிம்பிள் ஒரு நம்பர், ஒரு பாசிபிலிட்டி வந்தாச்சு. பக்கத்துல பக்கத்துல ரெண்டு சிம்பிள் ஒரு நம்பர், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, மொத்தம் ரெண்டு தான். சோ 2 எங்க இருக்கு ஆப்ஷன். சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த சிம்பிள் நம்பர் ஐயோ சிலதெல்லாம் பெருசா இருக்கே, சிலதெல்லாம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ எவ்வளவு ஸ்பீடா வருது பாத்தீங்களா? இதுதான் ரீசனிங்கோட ஒரு மேஜிக். ஸோ ரீசனிங்ல யூ கேன் ஸ்கோர் ஈஸிலி அண்ட் ஃபுல் மார்க்ஸ். சரியா? பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒன்ஸ் நீங்க கான்செப்சுவலா போகும்போது நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சரியா? டோன்ட் வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். அதேதான், கீழ்காணும் எண் மற்றும் குறியீடு தொடரை கவனித்து வினாவிற்கு விடையளிக்கவும். இடமிருந்து வளமாக மட்டுமே எண்ணிக்கை செய்யப்பட வேண்டும். அனைத்து எண்களும் ஓரிலக்க எண்கள். How many such symbols are there, each of which is immediately preceded by another symbol and also immediately followed by a number? இவற்றில் ஒவ்வொன்றும் மற்றொரு குறியீட்டுக்கு உடனடியாக முன்னும் ஒரு எண்ணிற்கு உடனடியாக பின்னும் வரும் எத்தனை குறியீடுகள் உள்ளன? ரைட். How many such symbols? So symbols தான் நடுவுல இல்லையா? symbols நடுவுல, முன்னாடியும் சிம்பிள் அண்ட் பின்னாடி நம்பர். அப்போ எப்படி பார்க்கலாம் நீங்க? தொடர்ந்து ரெண்டு சிம்பிள் வரும்போது கவனிங்க, அடுத்து நம்பர் வருதா? தொடர்ந்து ரெண்டு சிம்பிள், தொடர்ந்து ரெண்டு சிம்பிள், தொடர்ந்து ரெண்டு சிம்பிள் வருது, பக்கத்துல ஒரு நம்பர் வேற வருது. சோ 1. தொடர்ந்து ரெண்டு சிம்பிள், தொடர்ந்து ரெண்டு சிம்பிள், தொடர்ந்து ரெண்டு சிம்பிள் வருது, பட் அதுக்கப்புறம் நம்பர் இல்ல. இங்க தொடர்ந்து ரெண்டு சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு நம்பர், அவ்வளவுதானே? சோ மொத்தம் ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி, ஆப்ஷன் சி 2. ஓகேவா? சோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ரீசனிங் இஸ் சோ ஈஸி, பேனிக்கே ஆகாதீங்க. சரியா? எந்த சாப்டரா இருந்தாலும் சரி. பட் அதனால தான் நான் சொல்லுவேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், ரீசனிங்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தடுத்த ரீசனிங்கும் ஃபயரா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா கொண்டு வரேன். அது வரைக்கும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.